சமீப காலமாக எலெக்ஷன், டிவிகே, விஜய், டிஎம்கே, ஜெயம் ரவி இஷ்யூ அப்படின்னு ரொம்ப சீரியஸாவே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையே. நம்ம இப்படி கிடையாது, கட்சியில நம்மளையும் சீரியஸா பேச வச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு சமீபத்திய வீடியோஸ். இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ சொல்லு. சோ பழைய மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் உங்களுக்காக தொக்கா தூக்கின்னு வந்திருக்கேன். அது என்னன்னு தம்ப்நெயிலே பாத்திருப்பீங்க. வழக்கம் போல பிக் பாஸ் வர்ற வரைக்கும் ஹை ஷூ அப்படின்னு அடிச்சு ஓட்டுறதுக்கு நம்ம கைவசம் இருக்கிறது இப்போ ஒரே ஒரு கண்டென்ட் தான். அதுதான் நம்ம குக் வித் கோமாளி. அதுல போன வாரம் ஏகப்பட்ட ஐஷாட்டியம் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு ஒன் பை ஒன்னா பாத்துலாமா? யூசுவலா இந்த கண்டென்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ஜோயாவை பத்தி தான். பட் இவங்களை பத்தி தான் தேவையான அளவுக்கு அலசியாச்சு. எப்படியும் ஒரு சில கருத்துக்கள்லாம் நம்ம சொன்னாலும் அதெல்லாம் இந்த காதால வாங்கி அந்த காதால விட்டு போயிட்டே இருப்போம். ஷோல நீ என்ன பேசலன்னு கலாச்சா நான் பேசிடுவேனா, வாயை திறக்க மாட்டேனே அப்படின்னு இந்த வாரமும் அமைதியா இருந்தாங்களா? மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். பட் நீங்க அமைதியா இருந்தாலும் எங்களால அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ட்ஸும் ஜட்ஜஸுமே சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓயா லாயர் மாதிரி இருக்கா. இவங்க லாயரா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆயா மாதிரி இருக்குது. சோயா டேய் ஏவன்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தது போடி. அவர் மட்டும் கிடையாது, நம்ம மாதம்பட்டியே கலாய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த பீஸ். அதாவது இந்த வாரத்தோட கான்செப்டே அரசியல் மாதிரி கொண்டு போனாங்க. அதுல நம்ம மாதம்பட்டி சிஎம் அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ மது விலக்கு அமல் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி, ராமர் விலக்கு அமல் செய்யப்படும், பழைய ஜோக்கு தங்குதுரையோட பழைய ஜோக் எல்லாம் ட்ரிம் செய்யப்படும் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ பொசுக்குன்னு ஜோயாவை புடிச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜோயாவை ஒரு எபிசோடில் 2 வார்த்தைகளாவது பேச வைப்போம். செம்ம கலாய் போ. ஏங்க இப்படி எல்லாரும் அசிங்கப்படுத்துறீங்க? அது கூட பரவாயில்லைங்க, செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அம்மா பேச மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த பீஸை போட்டு கலாய்க்கிறாங்க. ஆனா என் தலைவரை ஏன் புடிச்சு கலாய்க்கிறீங்க? யார் அவன் தலைவன் அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. தலைவருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரை புடிச்சு கலாய்க்கிறாங்க. அதாவது இந்த வாரத்தோட கான்செப்ட் கோழி கட்சி வெர்சஸ் ஆட்டு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோழி கட்சிக்கு ஒரு பாட்டை போட்டாங்க. இதே மாதிரி ஆட்டுக்கட்சியோட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷெஃப் கௌஷிக்கும் ஷெஃப் தாமுவையும் கூப்பிட்டாங்கங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு பாட்டையும் போட்டாங்கங்க. அந்த பாட்டுல நம்ம தலைவரையும் சேர்த்து போட்டாங்கங்க. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? யோ இது எப்பேற்பட்ட ஆக்ரோஷமான மோட்டிவேஷனான இன்ஸ்பிரேஷனலான ஒரு பாட்டு. மலேசியா வாசுதேவன் உசுர கொடுத்து கூஸ் பம்ப்ஸ் வர்ற லெவலுக்கு பாடுவாரு. ஆனா அவருக்கு கோரஸா ஒரு ஆட்ட கத்த விட்டு இந்த பாட்டை டம்மி பாட்டு ஆகிட்டீங்களேயா? ஸ்லோ மோஷன் கட் பண்ணு. அட பாவமே. டேய் டேய் போட்டு வர. பாவமா இருக்கு, போட்டு வர. அதை விடுங்க. சரி, அரசியல் களம் அப்படின்ற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்ப ரைமிங்ல பேச முடியலனாலும் புரியுற மாதிரி ஏதாவது பேசணும்ல. இப்ப நம்ம மாதம்பட்டி ஏதோ ஒன்று பேசுவாரு, அது உங்களை யாருக்காவது புரிஞ்சுதானே கமெண்ட்ல சொல்லுங்க ஜி. இது வெற்றி கூட்டணி, அவர்களையே அஞ்ச வைக்கும் பம்புக்கு ஏன் கூப்பிட்டணின்னு ஆறபோது நாளை யாரை எழுப்பி விட்டது? இந்த பக்கம் நம்ம ரோஜாமா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு வகையில நான் ஃபேன் தான் வச்சுங்க. இந்த கருகரு கருப்பாயி கரு கரு கருப்பாயி ஏய் என்னடா பண்றீங்க? அடுத்தது மஸ்தானா மஸ்தானான்னு ஒரு பாட்டு. மஸ்தானா மஸ்தானா நீதான் எனக்கு மச்சானா. பெருசுடா. பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? இன்டீசன்ட் ஃபெலோஸ். அவங்க கைய கால தூக்குறதே நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான். இது எல்லாத்தையும் விட காலங்காத்தால நம்ம வீட்ல எல்லாம் சுப்ரபாதம் போட்டு எழுப்புவாங்க நம்மள. அப்ப நம்ம அம்மாவை கண்ணா பின்னாடி திட்டிட்டு இருப்போம். ஏமா 6 மணிக்கெல்லாம் ஏமா பாட்டை போட்டு சாவடிக்கிற அப்படின்னா. ஆனா நம்ம ரோஜா மேடம் ஒரு காடோட பாட்டியே ஒரு கில்மா பாட்டா மாத்தி ஒரு ஸ்டெப் போட்டு ஆடுவாங்க பாருங்க. எதை போட சொன்னா என்ன போட்டுட்டு இருக்க? அந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல வருமே அதை போடுப்பா. எனக்கும் ஒன்றும் புரியவில்லையப்பா. இந்த பாட்டு எப்ப வந்துச்சோ அப்பையில இருந்து நம்ம பசங்க சஷ்டியை நோக்க சரவண பவனார் ஏங்குது பாய் போட அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அனைத்து பெருமையுமே நம்ம ரோஜா மேடம்க்கு தான் போய் சேரும். இந்த அளவுக்கு நம்ம அவங்கள ரசிச்சு பார்த்திருப்போம். இருந்தாலும் இது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு. அப்ப என் தலைவிக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றியான்னு சொல்லி கோவப்படாதீங்க 80s கிட்ஸ். எனக்கு உங்க வழி புரியுது, நான் அப்படிலாம் சொல்லிங்க. ஆனா இந்த ஆடு கட்சிக்கு போன கப்புள்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆமாவான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர், அடுத்து நம்ம கோயம்புத்தூர்கார கப்புள், இப்படியே போயிட்டு இருக்க நம்ம மேடம் என்ன சொன்னாங்க நீங்களே கேளுங்க. கட்சி ஜெயிக்கிறது விருதாக்கி விட்டு எங்க எல்லாம் வயசானவங்களா வராங்க. அவங்க வயசானவங்களா மேடம்? அப்போ உங்களுக்கு என்ன வயசு?
நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? அவருக்கு வயசு மிஞ்சி போனா 40ல இருந்து 45 தான் இருக்கும். பித்த நிறைய பார்த்து தப்பா நினைச்சிட்டாங்க. அததான் நான் சொல்ல வந்தேன் தவிர்த்து ரோஜா மேடம் உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நான் சொல்லவே இல்ல. போட்டு அடி அடிச்சு புட்டு இப்ப பேசிக்கிறேன் நான் சொல்றேன். இன்னொரு பக்கம் நம்ம மாக்காப்பா அண்ணன் அந்த அம்மாவாவது வயசானவங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவரே டைரக்டா சொன்னாதானே கேள்வி கேட்பீங்க. இப்ப பாருங்க எப்படி சுத்தி வளைச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா மேடம் மட்டன் கொஞ்சம் முத்தி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள், அதை நினைவில் கொள்ளவும் அப்படின்னு இன்னோவேட்டிவா யோசிச்சு சொல்றாராம். அண்ணே உங்க வயசு என்னண்ணே? சார் யாரா? உங்க பெரியப்பாவா? ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number அப்படி நம்ம தலைவரே சொல்லிருப்பாரு தர்பார் படத்துல. அத மனப்பூர்வமா எடுத்துக்கிட்டு டெய்லி காலைல கண் முழிக்கிறவன் நான். அப்படி இருக்கிறப்ப இப்படி பண்றதெல்லாம் தப்பு இல்லையா? பாடி ஷேமிங் தப்புனா ஏஜ் ஷேமிங்கும் தப்பு தான். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அடுத்து நம்ம குக்குங்க எல்லாரும் ஓட்டு போடுற மாதிரி கிளம்பி வந்து இந்த பட்டனை அமுத்தணும். அப்படி அமுக்கிறப்போ நம்ம கோமாளிஸ் பொம்மோட பேக் சைடுல டமால் அப்படின்னு ஒரு வெடி வெடிக்கும். அது என்ன கலர்ல வெடிக்குதோ அந்த கலர் நம்ம கோமாளியோட நெஞ்சில இருந்துச்சுன்னா அவங்க தான் இந்த குக்குக்கான கோமாளி. இப்ப நம்ம டிராவிட் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் வந்து அமுக்குனாங்களா, வெடி வெடிச்சுதான் நம்ம ஜோயா பொசுக்குன்னு பயந்துட்டாங்க. சோயா கொஞ்சம் பயந்து சுபாவம் போல இருக்கு. அதனால வெடியை பார்த்து பயந்துட்டாங்க. அப்ப போய் இந்த மாக்காப்பா மனசாட்சி இல்லாம கிண்டல் பண்றாருங்க. பட் என்னைய கிண்டல் பண்ற, உன்னை கிண்டல் பண்றேன் பாருடா அப்படின்னு கவுண்டர் கிண்டல் பண்ணாங்க பாருங்க. ஐயோ ஐயோ சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ சொன்னல வெடிக்குன்னு அங்க வெடிக்கணும் சொன்னேன். இங்கதான் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த டாக் பேக்னு ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம பிக் பாஸ் டைம்ல கூட விஜய் சேதுபதி பேசுறப்போ பின்னாடி இருந்து டைரக்டர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சார் அடுத்து இதை பேசுங்க, சார் நாக்க புடுங்குற மாதிரி இந்த கேள்வி அடுத்து கேளுங்க அப்படின்லாம். அந்த மாதிரியே நம்ம ஆங்கர்ஸ் ஆன ஜோயா அண்ட் மாக்காப்பா ரெண்டு பேருக்கும் டாக் பேக் கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. அது மாக்காப்பா காதுல கரெக்டா செட் ஆயிருந்திருக்கு. பட் ஜோயா காதுல செட் ஆகல போல இருக்கு. அதனால செட் பண்றதுக்காக காதுக்குள்ள வச்சு அமுக்கி அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டரையும் போட்டு விட்டுருக்காங்க பாருங்க. எது? பர்ஸ் நர்ஸா? நர்ஸ் இல்லடா பர்ஸ். ஓ நர்ஸோட பர்ஸா? ஐயோ. அப்படி நம்ம டிராவிட்டுக்கு செலக்ட் ஆன கோமாளி தான் சுனிதா. இல்ல கைப்புள்ள. இது கைப்புள்ளையான வடிவேலு கூட அந்த அளவுக்கு செட் ஆகலைங்க. சுனிதாக்கு பக்காவா செட் ஆயிடுச்சு. அதுவும் வடிவேல் மாதிரி எப்படி சூப்பரா பண்றேன் பாருடா அப்படின்ட்டு வாயை ஒரு மாதிரி வச்சாங்க பாருங்க. ஷாட் அப்படியே வடிவேல் மாதிரியே இருந்துச்சுங்க. இந்த பீத்துங்கன வயிட்ல போய் கெஞ்சிட்டு இருக்கற என்ன பிரமாதம். இப்ப வடிவேல் வாய்ஸ் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு எடுத்தாங்க பாருங்க வடிவேல் வாய்ஸ். ஆனா வந்தது கோவை சரளா வாய்ஸ். மூஞ்சி கீழ வாய் கீழ வார தர காமெடி. டேய் கடை நம்ம டைரக்டர் சோயாவோட பிளாஸ்டர் போட்ட காதுல சொல்றாரு போல இருக்கு. ஏமா அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருத்தரையா பேசுமா, சோயாவை தூக்கிட்டு மணிமேகலைய போடுங்கயா அப்படின்னு அசிங்கமா திட்டுறாங்கம்மா, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுமா அப்படின்னு சொல்றாரு போல இருக்கு. அதனால டென்ஷன் ஆகி நம்ம சோயா ஒரு டயலாக் பேசுனாங்க பாருங்க. ஆனா ஒரு இடமும் புரியல. சொன்னதா கிடைச்சிருச்சு டிராவிட் அண்ட் ராஜுக்கு. அவங்களுக்கு அவங்க ஸ்டேஷன்ல போலாம். போயிடுங்க. இத நான் சும்மா விட மாட்டேன். ஏய் வித்தவுட் உனக்கு சரியா தமிழ் பேச வராது. எனக்கு வந்ததான் தமிழ் பேசுவேன். அப்போ வந்து தமிழ் பேசு. அடுத்து வந்த நம்ம டோலி டேய் ஷர்வேனா அப்படின்னு நம்ம விவேக் சார் மாப்பிள்ளை படத்துல வருவார்ல, அந்த கெட்டப்ல வந்திருக்காங்க போல இருக்கு. ஒருவேளை அவர் மட்டும் நேரம் உயிரோட இருந்து இதை பார்த்திருந்தாருன்னு வச்சுங்க, இந்த படத்தை நம்ம தவிர்த்திருக்கணுமோ அப்படின்னு சத்தியமா யோசிச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு டைம் 2 டைம் இல்ல, நான் ஷர்வேனா மாதிரி பேச போறேன்டா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் டு எண்டுங்க நாக்குல எச்ச தொட்டு முடியல தடவிக்குது. டேய் நான் எப்படிடா இது மாதிரி பண்ணேன், இவனை பேசாம கொன்னிடலாமாடா அப்படின்னு காண்டாவற அளவுக்கு பண்ணிட்டு இருந்துச்சு பயபுல. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்போ விவேக் சார் சார்பா டேய் யாராவது அவள்ச்சி சொல்லி நிறுத்துங்கடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே நம்ம டிராவிடோட பொண்டாட்டி நம்ம சார்பா போட்டாங்க பாருங்க ஒரு கவுண்டர். யார் என்னோட குக்கு இங்க இருக்காங்க நமக்கு. இது எல்லாமே கூட பரவாயில்ல. ஆனா வட்ட செயலாளர் வண்டுமுருகன் கெட்டப்ல வந்தாரு நம்ம புகழ். வந்து வண்டுமுருகன் டயலாக் பேசுவாருன்னு பார்த்தா நம்ம ரோஜா மேடம் இருக்காங்களே, அவங்களுக்கு புகழ ரொம்ப பிடிக்கும். எப்ப அவர் என்ன பண்ணாலும் ஏய் நீ ரொம்ப அழகா பண்றீடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பெருமையாவே பேசிட்டு இருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நிறைய இடத்துல நல்லாவே பண்ணுவாரு. ஆனா அதை விட நான் நல்லா பண்றேன்ப்பா அப்படின்னு இந்த அம்மா இந்த கெட்டப்பை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. அதுலயே புரிஞ்சு போச்சு. ரைட்டு, செட்டுக்குள்ள வர போறதுக்கு முன்னாடி இந்த டயலாக் நீங்க கேளுங்க அப்படின்னு ரோஜா கிட்டையும், தம்பி டிஜே பிளாக் இந்த புடி 500 ரூபா, அண்ணன் வர்றப்ப அந்த பாட்டை போட்டுருப்பா அப்படின்னு அவர்கிட்டயும் ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. இந்தடா 500 ரூபா, என்னடா இன்னொரு 500 ரூபா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அந்த பீஸும் ஒரு பாட்டை போட்டுச்சுங்க.
ஜெய்சங்கர் சார். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். பாவம் நம்ம சிஎம் மத்தவங்க மாதிரி நம்மளும் வெள்ளை சட்டையே போட்டுன்னு போக கூடாது, அதுக்கு மேல ஒரு கருப்பு கோட்டை போட்டு யூனிக்கா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபை தலைமைச் செயலகம் நேத்து கூட மோடியை பாக்குறதுக்கு போயிருக்காரு. ஆனா இந்த பயபுல இந்த ஒரே ஒரு கோட்டை போட்டு ஜனநாயகன் பிஜிஎம்மையும் போட்டு விஜய் மாதிரி பண்றான் பாருன்னு சொல்லிட்டு பல்ல நோண்ட ஆரம்பிச்சிச்சு நாக்கால. சரிங்க பார்க்கலாம் போக கூடாது. வாரம் வாரம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மத்த கோமாளிஸ்லாம் டிஃபரெண்ட் கெட்டப்ஸ்லாம் போட்டு காமெடியா வந்து அவங்கள மாதிரியே கஷ்டப்பட்டு வாய்ஸும் எடுத்து காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா தலைவரே வாரம் வாரம் பாருங்களேன், எந்த கெட்டப் போட்டாலும் மாசான பிஜிஎம் வரும். அதே மாதிரி ரொம்ப காமெடியாலாம் இறங்க மாட்டார், ஹீரோயிக் மெட்டீரியலாக உள்ள இறங்குவார். அப்படியும் தப்பி தவறி காமெடியான அமுச்சு விட்டாங்கன்னு வைங்க, வர்ற வழியிலே ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜே பிளாக் ஒரு 500 ரூபாயை கொடுத்து என்ட்ரன்ஸ்லேயே கரெக்ட் பண்றவார். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்த வாரம்லாம் பாருங்களேன். இந்த அஞ்ச வச்சுக்கிட்டு உள்ள விடு. வண்டுமுருகன் கெட்ட போட்டு வந்து சிஎம் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாரு, ஓகே. ஆனா சிஎம் வாய்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஜெண்ட் சரவணா வாய்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு 3 கோரிக்கை வைக்கிறேன். கோமாளிங்களை சீக்கிரம் வர சொல்றீங்க, 8 மணிக்கு ஷூட் ஆரம்பிக்குது. என்ன இதெல்லாம்? நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. பட் எங்கெல்லாம் நம்ம காண்டா வரோமோ அப்பெல்லாம் யாரோ ஒருத்தர் நம்ம வயிற்றுல பால வாக்குற மாதிரி ஒரு கவுண்டரை போட்டு காலி பண்ணி விட்டுறாங்க அவரை. அந்த வகையில் இந்த முறை நம்ம கானா வினோத் மொதல் சைன் நான் அதுக்கு போடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கோமாளிங்களை வாயில இருக்கிறத துப்பிட்டு பேசுப்பா. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டு போயிடுறாங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இந்த டவுட் எனக்கு இருக்கு. அது என்னன்னா, புருஷன் பொண்டாட்டியை வர சொல்றீங்க, அவங்களுக்கு ஒரு கோமாளியை அசைன் பண்றீங்க. ஆனா கோமாளி வந்ததுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டியை தனியா பிரிச்சு ஒருத்தரை கூட்டிட்டு போய் பால்கனில உட்கார வச்சிருக்கீங்க. அது ஏன் கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வைக்கணும்? வீட்லயே உட்கார வைக்கலாம்ல. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, புருஷன் இல்ல பொண்டாட்டி 2 பேரும் அங்க நிக்கிறப்போ கோமாளி கொஞ்சம் சங்கோச்சமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அவங்கள ரிலாக்ஸ்டா கலாய்க்க விடுறதுக்காக ஒருத்தரை கூட்டு போய் மேல உட்கார வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு அப்படி நான் சொல்லுவேன் நினைச்சீங்களா? அவ்வளவு டீசென்ட்டா யோசிக்கிறவங்க எல்லாம் கிடையாது நம்ம விஜய் டிவி. அப்படி ஒருவேளை இவங்க 3 பேருமே அங்க நின்னு கோமாளி கலாய்க்கிறத பார்த்து 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கடுப்பாயி தப்பி தவறி அழுதாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஜூம் பண்ணி காட்டி கண்ணுல தண்ணி வரதுக்கு முன்னாடியே ரெட்டினாக்குள்ள போற அளவுக்கு ரொம்ப டீசென்ட்டான ஆளுங்க தான் நம்ம விஜய் டிவி. யோ இது காமெடி ஷோயா, இங்கேயும் போய் அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பண்ணாங்களே. டேய் நீ அழுதா எனக்கு அழ வருதுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8 நிறைய மிஸ் பண்றோம் லைஃப்ல. என்னடா இதெல்லாம் பயங்கரமான காமெடி ஷோங்க. அங்க ஒரே ஒரு பிஜிஎம் சோக பிஜிஎம் போட்டாங்கன்னு வைங்க, ஒருத்தங்க அழுவாங்க, அதை பார்த்து இன்னொருத்தங்க அழுவாங்க. சோ அங்க இருக்கிற மொத்த பீஸுங்களும் அழுவ ஆரம்பிச்சிடும். சோ அந்த எபிசோட போய் ஃபுல்லா எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்க, 5 நிமிஷம் கூட காமெடி பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அவங்க 20 மினிட்ஸ் தான் அழுதுருப்பாங்க, ஆனா அதை 40 மினிட்ஸ் காமிப்பாங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க. இன்னைக்கு நேத்தா நம்ம விஜய் டிவியை பாக்குறோம், 15-20 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, உங்கள் வெற்றி பயணம் இதே மாதிரி நல்லா தொடரட்டும். அப்பதான் உங்க புண்ணியத்துல நாங்களும் எங்க பொழப்ப ஓட்ட முடியும். நாங்கெல்லாம் உஷாராயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். சரி, நீங்களும் சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வெயில் நேரத்துல அதிகமா ஜூஸ் குடிங்க, தண்ணி குடிங்க, முடிஞ்ச அளவுக்கு வெயில அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைங்க எல்லாம் ஒழுங்கா அம்மா அப்பா பேச்ச கேட்டு வீட்லயே இருக்கணும். நான் போயிட்டு வரட்டுமா? மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.